ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ சிலரை முக்கியம் என்று அவர்களை உன் கூடவே வைத்திருக்கின்றாய். ஆனால் அவர்களால் தான் உனக்கு பெரிய காயமே ஏற்பட போகிறது என்பதை அறியாமல் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். சிலரை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து பார், உன்னுடைய மன வலிகள் எவ்வளவு குறைந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நீயே அனுபவத்தில் உணர்வாய். ஒருவர் புத்தரை பார்த்து கேட்டாராம், நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானி, இப்படி தரையில் அமர்ந்திருக்கின்றீர்களே என கேட்டாராம். அதற்கு புத்தர் சொன்ன பதில் தெரியுமா? தரையில் அமர்பவன் ஒரு நாளும் தவறி கீழே விழ மாட்டான் என்று. அதுபோலத்தான் நீங்கள் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது தரையில் அமர்வதற்கு சமம். ஒரு நாளும் நீ கீழே விழமாட்டாய். எப்போதும் நான் உன்னை தாங்கி பிடித்து கொண்டே இருப்பேன் என்று கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை வைக்கச் சொல்கிறார். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா? நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்ததுதான். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடைய இருப்பிடம் எதுவோ அதை நோக்கி நான் உன் கூடவே இருப்பதற்காக வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்று யோசிக்காதே. உன் கூட இருப்பது நான். என் மீதான உன் நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருந்தால் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ தனிமையில் இருப்பது போன்றும் உணரவும் முடியாது. நான் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கின்றேன். எப்படி நடத்தப் போகிறேன் என்று நீயே பார். கண்ணீர் மலக எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய். நீ காத்திரு, பொறுமையாக இரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவது என்னுடைய தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். படிப்படியாக நீ உயரப் போகின்றாய். அதை கண்டு நானும் ஆசையாக கண்குளிர பார்க்கப் போகின்றேன். ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாத்து கொள்ள.